பையன் அவங்க அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து கேக் எடுத்துகிட்டு ஒரு கபோர்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான். அங்கே ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான். இது மாதிரி வந்து நான் கேட்ட ஐஃபோன் நீங்கள் வாங்கி தரலையா, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு வந்து அவனும் போயிடுறான். ஐயோ இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து இந்த பையனோட அம்மா வந்து அவன் திரும்பி வந்ததுமே கண்டிப்பாக அவனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தணும்னு வந்து நினைக்கிறான். சரி இவன் வெளியே போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஐஃபோன் வெளியே கிடைக்காது, கொஞ்ச நேரம் நம்ம உள்ளே அப்புறமா போகலான்ட்டு இவனும் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். இவனும் வந்து மனசு மாறி சொல்லிட்டு கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான். ஆனால் அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. இவன் எல்லாமே வந்து அங்கே பர்த்டே பார்ட்டி வந்து தடப்படலாம் வந்து நடக்குது. இதெல்லாம் பார்த்தா அவன் வந்து சரி நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சா வந்து வெளியே போகலான்னு வந்து நினைக்கிறான். இதுக்கு நடுவில் வந்து அவனுக்கு எமர்ஜென்சியாக வந்து ரெஸ்ட் ரூமும் வந்து வர ஆரம்பிக்குது. இவனும் யாருக்கும் தெரியாமல் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் வந்து ட்ரை பண்ணுறான். கது ஓப்பன் பண்ண சொல்ல வந்து சவுண்ட் கேட்குது. திடீர்னு அவங்க அம்மா திரும்பி பார்த்தா அவங்க அப்பா தான் ஏதோ சவுண்ட் விட்டுருப்பாங்கன்னு நினச்சி அவன் ரூமுக்கு போனவனே வந்து தும்ப ஆரம்பிக்கிறான். தும்புற சவுண்டு கேட்டவனே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்து என்னதான் நடக்குன்னு தெரியல, இந்த ஆள் என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவனும் வந்து ஃப்ளஷ் மெதுவாக அனுப்புகிறான். அனுப்பிட்டு யாருக்குமே தெரியாமல் வந்து ரூமுக்குள்ளே போகலான்னு வந்து நினைப்பா. பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஏதோ அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேஃபில் வந்து இவனுக்கு தேவையான சாப்பாடுலாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து நூடுல்ஸ் பவுல் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது டே நீ தான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டியான்ட்டு அவங்க முதல் பையனை வந்து போட்டு அடி நடிக்கிறாங்க. அவனை வந்து அழுதுகிட்டே வந்து பாத்ரூம் போகிறான். பாத்ரூம் அவங்க அம்மா வெளியே இருந்து கத்துறாங்க. இன்னும் என்னடா பாத்ரூமில் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வெளியே வடான்றாங்க. அவன் வெளியே வந்துடுறான். அவங்க அம்மா வந்து உள்ளே போகிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் நூடுல்ஸ் சாப்பிட வெளியே அப்புறம் ஏன் அம்மா அடிச்சாங்கன்னு வந்து நினைக்கிறான். அப்புறம் ரெண்டாவது பையன் வந்து வெளியே வந்து அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த கபோர்ட் வச்சுக்கிறான். ஒரு சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டு டிவியும் பார்த்துட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே அவன் லைஃப் வந்து போயிட்டு இருக்கான். ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து வருத்தமே இல்லை, நான் காணுன்றது வருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ஃபீல் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக அவங்க அப்பா வந்து கபோர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது கூட தெரியாமல் அந்த பையன் வந்து தூங்கிட்டு இருப்பான். ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இவன் கபோர்டில் தான் வந்து இருக்கான்ட்டு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இவன் கிட்ட வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.